ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதுபோல் வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒயிட்டை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 80 கிராம் வந்து பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம 3 பேட்சாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும், நல்லா ஸ்டிஃப் பீக்காக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சிருந்து மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோவில் வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், ஏன்னா எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட்டு பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சும்மா ஜென்டிலாக வந்து இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க, போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா 60 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நான் இங்கே வந்து 10 ml ஆயில், 10 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம கேக் மோல்டில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 7 inch ஸ்கொயர் டின் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் பேட்டரை வந்து மோல்டில் சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது போல் லெவல் பண்ணிட்டு ஒரு டேப் பண்ணிட்டு நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். 180 டிகிரியில் 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹனி கேக்குக்கு தேவையான ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம், ஒரு பாயில் வரும்போது எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பாயில் விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சிரப்பு. இப்போ இதை வந்து நம்ம சும்மா ஒரு கொதி வரணும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இன்னொரு பவுலில் வந்து நான் மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 2 டீஸ்பூன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதையும் நம்ம அந்த ஹனி சிரப்பையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா பேக் ஆகியிருக்கு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா நம்ம போட்ட தேன் வந்து தண்ணியோடு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க ஜாமில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேக் மேலே வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம
மேலே மேலே வந்து நம்ம அந்த ஹனி வந்து நம்ம அப்ளை பண்ணது தடவக்கூடாது. நம்ம கேக்கை வந்து திருப்பி இங்கே தான் வந்து நம்ம அந்த சிரப்பும் நம்ம ரெடி பண்ண அந்த ஜாமும் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து இந்த அடிப்பக்கம் இருக்கிறத வந்து மேலே வச்சுக்கோங்க. நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஹனி கேக் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஹனியும் தண்ணியும், அதை வந்து நான் இதில் இது பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ விப்பிங் க்ரீமும் சேர்த்து நம்ம க்ரீம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண அந்த லேயர் வந்து இப்போ இது மேலே வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு க்ரீம் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் க்ரீம் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் நம்ம அதே மாதிரியே நம்ம அந்த ஹனி சிரப்பை சேர்த்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹனி சிரப்பை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஜாம் பேஸ்ட் வந்து இது மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பாருங்கள், இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே அதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை வந்து அந்த அடித்தோல் கருப்பாக இருக்கும்ல, அதை வந்து எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து ஒரு 2 சுற்றிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு பேனில் போட்டு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வீட்டிலேயே வந்து நம்ம ஈஸியாக அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து நீங்கள் வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி
இது போல் நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய ஹனி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.